பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திரிகாப்பு. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே, ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே, ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த தனுசு ராசினுடைய அதிபதி குரு பகவான் இப்பொழுது எங்கே இருக்கிறாருன்னா மேஷத்தில் இருந்து தனுசுக்கு 9ஆம் இடம் 11ஆம் இடம் தனுசு ராசியும் 1ஆம் இடத்தையும் பார்க்குறார். இது மாபெரும் சிறப்புங்க. ராசிநாதன் ராசியை பார்க்குறது சிறப்பு, 9ஆம் இடத்தை பார்க்குறது குரு பார்க்க சிறப்பு, 11ஆம் இடத்தை குரு பார்க்குறது சிறப்பு. இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா அப்படின்னா 7ஆம் இடத்து அதிபதி புதன் ராகுவோடு லாக் ஆகிட்டார். 4க்குடையவன் அவர் 5ல் இருக்கார், பிரச்சனை இல்லை. 3ஆம் இடத்துல யோகா, அதாவது 3ஆம் இடங்கிறது அருமை உபஜயஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது ரொம்ப கொடுத்து வைக்கணும். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் எந்த குறையும் கிடையாது. இந்த வாரம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அமக்கலமாக இருக்குமானா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ராசியை ராசிநாதன் குரு பார்க்குறார். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவ புகழ் எல்லாம் கிடைக்கும். செல்வம் செல்வாக்கினையும் பெறக்கூடிய காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 10ஆம் இடத்தை பற்றி சொல்லி ஆக வேண்டும். இந்த 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதால இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த தொழில் ரீதியாக தொழிலை விரிவாக்கம் செய்யணும் அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருப்பதை கைவிட்டு விடுங்கள். ஏன்னா 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதால இருக்கிறத சுருக்குவார் அவர். அப்போது இருக்கிற தொழிலை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா காசு பணம் கடன் வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் விருத்தி ஆகுதோ இல்லையோ ஆகாது. ஆனால் கடன் காட்சிகள் விருத்தி ஆகும், கடன் பல்காகிடும், வளர்ந்துடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்காக மோசம் அப்படின்னு சொல்லிட முடியாது. தொழில் வழக்கமாக செய்கிற தொழில் நல்லா போகும். வருமானம் என்பது உங்களுக்கு பல வழிகளில் வருமானம் வரும். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் போட்டுக்கலாம், பிள்ளைகளால் வருமானம் வரும், இல்லை அசையா சொத்துக்கு வச்சுருக்கலாம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், வீடு ரெண்ட்டு விட்டு, இப்படி உங்களை பொறுத்த வரலையும் தந்தையால் வருமானம் வரலாம், இல்லை தந்தை வழி சொந்தங்களால், மனைவி வழி சொந்தங்களால், இப்படி பல வருமானத்துக்கு நிறைய வகைகள் இருக்குது. அதனால் உங்களை பொறுத்த வரலையும் பல வகையில் இருந்து வருமானம் வரும். ஆனாலும் தொழில் ரீதியாக நீங்கள் என்னென்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். ஆனால் அதில் ரொம்ப காசு பணம் போடாதீங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். இப்போ வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் தாராளமாக போகலாம். உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்காக போனாலும் சரி, பல நன்மைகள் நடக்கும். அதனால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். இல்லைனா ஒரு ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது போயிட்டு வாங்க. கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள். மற்றபடி தந்தையால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தந்தை உங்களுக்கு எங்கே இருக்கிறார்னா 4ஆம் இடத்துல ராகுவோடு லாக் ஆகிட்டார். ராகுவோடு இணைந்த எந்த கிரகத்துக்கும் வலிமை குறைந்து விடும், பிரச்சனைகள் வரும். அதனால் அவருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, அவருக்கு
சமூகத்தில் பேரு புகழ் மங்கலாம் அவருக்கு. ஆனால் அவரும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு நிலை. இந்த சுக்கிரவாது சனி பகவான் அருமையாக இருக்கார் 3ஆம் இடத்துல. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ சனி பகவான் இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுக்கின்ற இடத்தில் இருக்கிறார். அதாவது உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு எந்த ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி பெரிய வெற்றியை தேடித்தரும், லாபத்தை ஈட்டித்தரும். ஃபினான்ஷியல் ரீதியாக ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. ஒரு சிலர் சொத்து பத்து வாங்கணும்னு நினைப்பீங்க. உங்கள் அந்த வாங்கக்கூடிய சொத்துக்கு பேரண்ட் டாக்குமெண்ட்டு கரெக்டாக பார்த்துங்க. தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், தந்தைக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு, தாய் மாமன் வழியிலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். இல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி 5 குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள். நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. லாபமயம். பணம் பல வகையில் வரும். அதாவது பணம் பத்தும் செய்கின்ற மாதிரி பணம் பல வகையில் வரும் உங்களுக்கு. அது உங்களுக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உங்கள் சொல்லுக்கு மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் உங்கள் சொல்லை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது வேலைக்கு உண்பது உறங்குவதுங்கிறது கொஞ்சம் இருக்காது, தூக்கம் வராது, டென்ஷன் ஆகிடுவீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம். இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பல நிலைகளில் பல வழிகளில் பண வரவு ஏற்பட போகிறது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூப்பராகவே இருக்குங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது.